Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆதா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையான மோதல் அதிகமாயிருக்குன்னே சொல்லணும். இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையான போர் பதற்றத்துல பல நாடுகள் நடுநிலைமை தான் வகிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சில நாடுகள் தான் தங்களுடைய ஆதரவை இரு நாடுகளுக்கும் அளிச்சுட்டு வந்தாங்க. அப்படி தங்களுடைய ஆதரவை நேரடியாக அறிவிச்ச இரு நாடுகள், ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று துருக்கி. துருக்கி பாகிஸ்தானுக்கு தன்னுடைய ஆதரவை நேரடியாகவே அளிச்சாங்க. அதே போல இஸ்ரேல் இந்தியாவிற்கு ஆதரவா தங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்தாங்க. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக இந்தியா தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த அந்த நேரத்துல எப்பொழுது வேணும்னாலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் வரலாம்ங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டப்போ துருக்கியோட விமானப்படையின் C-130 ஜெட் விமானம் பாகிஸ்தானுக்கு வந்துச்சு. இந்த விமானத்துல துருக்கியிலிருந்து ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு வந்திருக்கு அப்படின்னு பெரும்பான்மையாக பேசப்பட்டுச்சு. இதற்கு துருக்கி அரசு தரப்புல இருந்து ஒரு விளக்கமும் அளிக்கப்பட்டிருந்துச்சு. எரிபொருள் நிரப்புவதற்காக தான் விமானம் பாகிஸ்தான்ல தரையிறக்கப்பட்டுச்சு. மற்றபடி எந்த ஆயுதங்களையும் அந்த விமானம் கொண்டு வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் துருக்கியோட இந்த பேச்சை நிறைய பேர் நம்பவே இல்லை. அந்த விமானத்துல ஆயுதங்கள் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சலசலப்பை அடங்கறதுக்குள்ளேயே அடுத்த கொஞ்ச நாள்லயே துருக்கியோட போர்க்கப்பல் ஒண்ணு கராச்சி துறைமுகத்துக்கு வந்துச்சு. இதுலயும் நிறைய ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு, ட்ரோன்கள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு மறுபடியும் முணுமுணுக்க ஆரம்பிச்சிச்சு. அதற்கும் துருக்கி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பரஸ்பர நல்லெண்ணத்தின் அடிப்படையில தான் துருக்கி போர்க்கப்பல் பாகிஸ்தானுக்கு வந்துச்சு, மற்றபடி எந்த ஆயுதங்களையும் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இதற்கு இடையில தான் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பதில் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் முழுக்க முழுக்க ஒரு ஏவுகணை தாக்குதலாக தான் இருந்துச்சு. பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பாகிஸ்தான்லேருந்து சிவிலியன்ஸை தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பதில் தாக்குதல் நடத்தினாங்க. இரு நாடுகளுமே ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு தான் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த பாகிஸ்தான் பயன்படுத்திய ட்ரோன்கள் எல்லாம் துருக்கியிலிருந்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு இந்தியா ஒரு தரப்பு வாதத்தை முன் வச்சாங்க. அதே போல இந்தியா பயன்படுத்திய ட்ரோன்கள் இஸ்ரேலோடைய ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புல கூறப்பட்டுச்சு. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பல நாடுகள் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருந்தாங்க. இரண்டு பேரும் சமாதானத்திற்கு வரணும், இரண்டு பேரும் பேச்சுவார்த்தையை நடத்தணும். சில பேர் இந்தியாவிற்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனா துருக்கி மட்டும்தான் ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிரான வெளிப்படையான கண்டனத்தை தெரிவிச்சாங்க. துருக்கியோட அதிபரான எர்டோகன் வியாழக்கிழமை பேசிய பொழுது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சகோதரர்கள் என்றும் அவர்களுக்காக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியிருந்தார். இரு நாடுகளுமே போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு முன்வந்ததும் அதனை வரவேற்ற நாடும் துருக்கியா தான் இருந்துச்சு. இந்த அறிவிப்பு வெளியான உடனே துருக்கி இந்த வாய்ப்பை இரு நாடுகளும் நேரடி மற்றும் ஆரோக்கியமான பேச்சுவார்த்தைகளுக்கு பயன்படுத்த வேணும்னு கேட்டுக்கொண்டாங்க. துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான உறவு ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு வலுவான உறவா இருந்துட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையான உறவு அந்த அளவுக்கு சொல்லிக் கொள்ளும்படியான இணக்கத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு அவர் பல நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்தாரு. ஆனா அவர் துருக்கிக்கு மட்டும் பயணம் மேற்கொள்ளவே இல்லை. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்தியாவுக்கும் துருக்கிக்கான உறவு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் பல நெருக்கடியான காலகட்டத்துல துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இரு நாடுகளுக்குமே இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிற நாடு. சித்தாந்த ரீதியில துருக்கி இப்பொழுது பாகிஸ்தானுக்கு உதவிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இரு நாடுகளுக்கு இடையே தொழில் மற்றும் பொருளாதார ரீதியான எந்தவித பெருமான நெருக்கமும் கிடையாது. அதே நேரத்துல சித்தாந்த ரீதியான நெருக்கத்தை மட்டுமே கொண்டு துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவுறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய துருக்கியோட பிரதமர் எர்டோகன் பதவியேற்றதுக்கு பிறகுதான் அவர் பாகிஸ்தான் கூட ரொம்ப நெருக்கத்தை கடைபிடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லப்படுது. காஷ்மீர் விவகாரத்திலையும் துருக்கி தங்களுடைய ஆதரவை பாகிஸ்தானுக்கு தான் வழங்கினாங்க. இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிற நாடுகளெல்லாம் ஒன்றிணைத்து அதனுடைய தலைவரா தற்போது இருக்கக்கூடிய துருக்கியோட பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. குறிப்பா அவர் பாகிஸ்தான் கிட்ட நெருக்கம் காட்டுறதுக்கான காரணம் என்னவா சொல்லப்படுதுன்னா, இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடுகள்ல பாகிஸ்தான் கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்கணும். இதனாலதான் இஸ்லாமிய உலகில பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவம் இருக்கணும். இதற்காக தான் துருக்கியோட பிரதமர் பாகிஸ்தான் கூட நெருக்கம்
காட்டுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சித்தாந்த ரீதியான நெருக்கம்ங்கிறது ஒரு கண் துடைப்புக்காக தான், அவங்க கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களுக்காக தான் துருக்கி வந்துட்டு பாகிஸ்தான் கூட நெருக்கமா இருக்கு அப்படின்னும் சில பேர் விமர்சிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கடந்த காலங்கள்ல பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளுக்கு உள்ளான பொழுதெல்லாம் சவுதி அரேபியா தான் பாகிஸ்தானை காப்பாத்திருக்கு. சவுதி அரேபியா செஞ்ச உதவி அளவுக்கு துருக்கி எப்பொழுதுமே பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சது இல்லை. அதே சமயம் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு உதவின பொழுதிலும் இந்தியா கூடயும் ஒரு நல்ல நட்பை தான் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்தியாவிற்கும் பல உதவிகளை பண்ணியிருக்கிறாங்க. அதனால துருக்கி இந்த சித்தாந்த ரீதியாக இஸ்லாமியர்களுக்காக நாங்க உதவுறோம்னு சொல்றது வந்து ஒரு கண்துடைப்பு காரணம் தான். இப்போது வந்து பொருளாதார ரீதியா துருக்கிய வந்து பாகிஸ்தான் முன்னுக்கு தள்ள பார்த்துச்சு அப்படின்னா, அப்பொழுதெல்லாம் இந்த சித்தாந்தம் காணா போயிடுதும். பாகிஸ்தானுக்கு எதிரா துருக்கி நிற்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம துருக்கி வந்து ஒரு நன்றி மறந்த நாடு அப்படின்னு பலரும் விமர்சிச்சுட்டு வராங்க. அதற்கு காரணம் 2023ல மிகப்பெரிய நிலநடுக்கம் துருக்கியை தாக்குச்சு. அப்பொழுது முதல் ஆளா போய் உதவுனது இந்தியா தான். ஆபரேஷன் தோஸ்த் என்ற பேர்ல இந்தியா தான் துருக்கிக்காக முதல்ல உதவுறதுக்கு முன் வந்தாங்க. நிறைய நிவாரண பொருட்களும் மீட்பு குழுவினரும் இங்கேருந்து அனுப்பப்பட்டாங்க. போர் விமானங்கள், கண்காணிப்பு ட்ரோன்கள் எல்லாத்தையுமே வந்து இந்தியா உடனடியா துருக்கிக்கு அனுப்பிச்சு துருக்கிக்காக உதவி பண்ணாங்க. ஆனா இது எல்லாத்தையும் துருக்கி மறந்துட்டு இந்தியாவிற்கு எதிராக செயல்படுறாங்க. இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க, பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சர்ச்சை எழுந்த வண்ணம் இருக்குது. பாகிஸ்தானுக்கு ஆதரவான துருக்கியோட செயல்பாடு பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.